தெனாலிராமன் கதைகள் 270. தூய்மையான அன்பு. ஒரு நாள் விஜயநகர பேரரசின் அரசவையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடனும் அறிஞர்களுடனும் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது மன்னரின் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுந்தது. மன்னர் அரசவையை நோக்கி, அமைச்சர்களே, உலகத்திலேயே மிகவும் உன்னதமானதும் எந்தவித சுயநலமோ எதிர்பார்ப்போ இல்லாத தூய்மையான அன்பை வாரி வழங்குவது யார் என்பதை எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார். அமைச்சர்கள் அனைவரும் மன்னரை எப்படியாவது மகிழ்வித்து பரிசுகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் புகழ்ந்து பேச தொடங்கினர். ஒரு அமைச்சர், மன்னா, தாங்கள் தான் உலகத்திலேயே மிகவும் உன்னதமானவர். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு வாரி வழங்கும் மாபெரும் வள்ளல் நீங்கள்தான் என்று கூறினார். மற்றொருவர், தெய்வங்கள் தான் எதிர்பார்ப்பில்லாமல் வரங்களை அளிக்கின்றன என்றார். ஆனால் தெனாலிராமன் மட்டும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக சிரித்து கொண்டிருந்தான். அவனது மௌனத்தை கவனித்த மன்னர் அவனை பார்த்து, தெனாலிராமா, மற்றவர்கள் கருத்துக்களை கூறிவிட்டனர், ஆனால் நீ அமைதியாக இருக்கிறாயே, உன் அறிவுக்கு எட்டியவரை தூய்மையான அன்பு செலுத்துவோர் யார் என்று கேட்டார். ராமன் மிகுந்த பணிவோடு எழுந்து நின்று, அரசே, உலகிலேயே மிகவும் உன்னதமான நபர் அன்னை மட்டுமே. ஒரு தாயை தவிர வேறு யாரும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்பு செலுத்தவே முடியாது என்று ஆணித்தரமாக கூறினான். மற்ற அமைச்சர்கள் இதை ஏற்க மறுத்து குற்றம் சாட்டினர். உடனே மன்னர், இதை நீ தகுந்த ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் ராமா என்று ஆணையிட்டார். மறுநாள் காலை தெனாலிராமன் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்த ஒரு தாயையும் அவளது சிறு குழந்தையையும் அரசவைக்கு அழைத்து வந்தான். மன்னரிடம், அரசே, இந்த தாய் கடந்த 3 நாட்களாக சிறிதும் உணவருந்தவில்லை. பசியோடு இருக்கிறாள். இவளுக்கு ஒரு தட்டு நிறைய அறுசுவை உணவு உடனடியாக கொடுக்க உத்தரவிடுங்கள் என்று வேண்டினான். உணவு வந்ததும் கொடும் பசியிலிருந்த அந்த தாய் சற்று யோசிக்காமல் தான் சாப்பிடாமல் பசியால் அழுது கொண்டிருந்த தன் சிறு குழந்தைக்கு முழுவதையும் அன்போடு ஊட்டிவிட்டாள். குழந்தையின் பசியை போக்கிய அந்த தாயின் முகத்தில் தெரிந்த அளவற்ற திருப்தியையும் ஆனந்தத்தையும் மன்னர் மிகவும் ஆச்சரியத்துடன் கவனித்தார். அப்போது தெனாலிராமன் அரசரை நோக்கி கூறினான், அரசே, நீங்கள் பொன்னும் பொருளும் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு தாய் மட்டுமே தன் உயிரே போனாலும் தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வித சுயநலமும் இல்லாமல் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாள். எனவே அன்னையே ஈடு இணையற்ற தெய்வம் என்றான். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் நெகிழ்ந்து போனார். தெனாலிராமனின் கூர்மையான அறிவையும் அன்னையின் பெருமையையும் முழுமையாக உணர்ந்து அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசாக வழங்கி பாராட்டினார். நீதி. தன்னலம் கருதாத தூய்மையான அன்பிற்கு ஒரே உதாரணம் அன்னை மட்டுமே. ஆமாதான் மக்களே, அம்மா மாதிரி வேறு யாரும் அன்பு செலுத்தவே முடியாது இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.